தமிழக அரசு அண்மையில் அறிவித்த மகளிர் தரமான வேலைவாய்ப்பு திட்டம் எதிர்கால பொருளாதார வலிமையை தீர்மானிக்கும் முக்கியமான கொள்கை முயற்சிக்கு கோவையில் ஆல் பிசினஸ் விமன் அமைப்பினர் வரவேற்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். பெண்களுக்கான வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் வகையில் அண்மையில் தமிழக அரசு மகளிர் தரமான வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கோவையில் செயல்பட்டு வரும் அனைத்து பிசினஸ் மகளிர் சங்க அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்த அமைப்பின் நிறுவனர் ராதா பெல்லன் மற்றும் தலைவர் இந்திரா ஆகியோர் கூறுகையில், தமிழக அரசு அறிவித்துள்ள இத்திட்டம் பெண்களின் திறன் மேம்பாடு, பாதுகாப்பான பணிச்சூழல் மற்றும் தொழில் முனைவோருக்கான நிதி உதவிகளை உறுதி செய்யும் வகையில் இருப்பதாகவும் இந்த திட்டத்தை வரவேற்பதாகவும் தெரிவித்தனர். இத்திட்டத்தின் கீழ் ஆலோசகர்களை நியமிக்கும் டெண்டர் பணிகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் எங்களது அமைப்பு ஏற்கனவே சக்தி எனும் திட்டத்தை உருவாக்கியுள்ளதாக கூறிய அவர், பெண்களுக்கான பாதுகாப்பான, நிலையான மற்றும் அதிக ஊதியம் தரும் வேலைகளை மாநில மற்றும் மாவட்ட அளவில் உருவாக்கும் சக்தி திட்டத்தை உருவாக்கி உள்ளதாக தெரிவித்தனர். தமிழக அரசு கொண்டுவரும் மகளிருக்கான திட்டத்தில் பெண்களின் பொருளாதார சுதந்திரம், குடும்ப முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி மற்றும் தமிழ்நாட்டின் எதிர்கால பொருளாதார வலிமையை தீர்மானிக்கும் முக்கியமான கொள்கை முயற்சியாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய மகளிர் அமைப்பினர், பெண்களின் வேலைவாய்ப்பின் எண்ணிக்கையை உயர்த்துவது மட்டும் போதாது எனவும் வேலைவாய்ப்பின் தரத்தை உயர்த்துவதே தமிழ்நாட்டின் அடுத்த வளர்ச்சி இலக்காக இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். எனவே தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய திட்டத்தில் கோவையை துவக்கமாக கொண்டு பெண்களின் கருத்துக்கள், தொழில் நிறுவனங்களின் அனுபவங்கள் மற்றும் சமூகத்தின் பரிந்துரைகளை ஒருங்கிணைத்து தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பிக்க இருப்பதாக தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது நிர்வாகிகள் சுனிதா கண்ணன், சுமிதா செந்தில் குமார், தாரா பிரசாத் மற்றும் உறுப்பினர்கள் உடனிருந்தனர். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷனோட ஃபவுண்டர் டாக்டர் ராதா பெல்லன், கோயம்புத்தூர்லேருந்து நான் பேசுகிறோம். இவங்க என்னோட செக்ரட்டரி மிஸ் தாரா, இவங்க என்னோட பிரசிடென்ட் மிஸ் இந்திரா. நாங்கள் எல்லாருமே இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிஎம் சேஃப் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து உமன்ஸ் குவாலிட்டி எம்ப்ளாய்மெண்ட் பிளான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுத்திருக்காங்க. கடந்த 16ஆம் தேதி தான் அந்த ஜியோ பாஸ் ஆயிருக்கு கவர்மெண்ட்ல. அதை நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த திட்டம் வேர்ல்டு பேங்க் மூலயமா 1200 கோடி சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கான திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது எங்களோட முக்கியமான நோக்கம். பெண்கள் ஏன் வேலைக்கு போறதில்ல, பெண்கள் வேலைக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, அவங்களை எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து இன்குபேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து பெண்களுக்கு வந்து போக்குவரத்து இலவசமாக கொடுக்கறதுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதே போல குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய சென்டரும் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இயக்கமா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸோட பெண்களை அதிக அளவு வேலை வாய்ப்புக்கு கூப்பிடணும் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ இதை நாங்க ஏன் இன்னைக்கு வந்து இந்த பிரஸ் மீட்ல சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் தான். கடந்த 6 வருஷமா இந்த ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் கோயம்புத்தூர்ல ரன் ஆயிட்டு இருக்கு. அது பத்திரிகை துறை ஆகட்டும், எல்லாத்துக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த 6 வருஷமா நாங்க நிறைய விஷயங்களை வந்து நாங்க ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லிட்டு இருக்கோம், மக்களுக்கும் நிறைய ஈவெண்ட் மூலயமா சொல்லிட்டு இருக்கோம். இதுல நாங்க கடந்த 3 வருஷமா நாங்களே ஒரு சர்வே எடுத்திருக்கோங்க. அதாவது பெண்களால என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பிசினஸ்லயும் சரி வேலை வாய்ப்புலயும் சரின்னு சொல்லி நாங்க பர்சனலா ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கோம். அந்த சர்வேக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட் சக்தி அப்படிங்கிற பேர்ல வந்து 2026ன்ற விஷயத்துல காபி வித் கலெக்டர் அன்னைக்கு நாங்க லான்ச் பண்ணலாம்னு வச்சிருந்தோம். பட் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை முதலே அறிவிச்சதுனால நாங்க தயாரா இருக்கோம். இந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அதுல என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பெண்கள் வந்து கோயம்புத்தூர்ல எவ்வளவு சர்வேஸ் இருக்காங்க, எத்தனை பேர் வேலை வாய்ப்புல இருக்காங்க, எத்தனை பேர் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உண்மையான சர்வேகள் எங்க கிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க எந்தெந்த துறையில போனா அவங்களுக்கு ஈஸியா அவங்க பிசினஸை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்க இந்த சர்வேஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து 6 வார காலத்துக்குள் சிஎம் சார் அவர்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு 6 வார காலமெல்லாம் வேண்டாம், மண்டேயே நாங்க சப்மிட் பண்ண தயாரா இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 ஆண்டு காலம் எங்க பெண் தொழில் முனைவோர்கள் வந்து நிறைய பேர் எங்க ஆபீஸ்ல வந்து பேசியிருக்காங்க. நாங்க நிறைய எக்ஸ்போ போயிருக்கோம். அதே போல வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நிறைய வந்து நாங்க ஜாப் ஃபேர் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட ஆஃபீஸுக்கே கிட்டத்தட்ட 350லேருந்து 500 பெண்கள் வந்து இந்த ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. ஆனால் அவங்களால நிரந்தரமாக ஒரு இடத்துல வேலையில் இருக்க முடியறதில்லை. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம ப்ராப்பராக கிளியர் பண்ணாமல் ஒரு ப்ராஜெக்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சரி வராது அப்படிங்கிறத உண்மையான கருத்து.
ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த விஷயத்த கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ மக்கள் எல்லாருமே இதுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸுக்காக தான் முக்கியமான விஷயம். ஏன்னா கவர்மெண்ட் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து எடுத்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இந்த டெண்டர் வந்து கடந்த 16ஆம் தேதி வந்து போர்ட்டல்ல போட்டிருக்காங்க. 31க்குள்ள க்ளோஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது நிஜமா அந்த 15 நாளுக்குள்ள வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு சாத்தியக்கூறான்னு தெரியல. இதுல வந்து அவங்க யார் யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்சி, என்ஜிஓ அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. பட் இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அரசாங்கத்திடம் ஒரே ஒரு கோரிக்கைய நான் சொல்றேன். ஒரு திட்டம் அரசாங்கம் யார்கிட்ட குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெய்னிங், பிளேஸ்மெண்ட் இத பத்தி தெரிஞ்சவங்க கிட்ட அந்த டெண்டர் போச்சு அப்படின்னா, நெறைய ஆப்பர்ச்சுனிட்டிய கிரியேட் பண்ண முடியும். எதுவுமே தெரியாதவங்க அந்த டெண்டர் எடுத்தாங்கன்னா, வழி நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இதுக்காக நாங்க கடந்த 3 ஆண்டுகளா நாங்க சர்வே எடுத்து வச்சிருக்கிற ப்ராஜெக்ட்ட அரசாங்கத்திடம் குடுக்க நாங்க தயாரா இருக்கோம். அரசாங்கம் இத தயவுசெய்து வெரிஃபை பண்ணலாம். இது எங்க மாவட்ட ஆட்சியரிடம் நாங்க நாளைக்கு குடுக்க போறோம். ஆட்சியர் முடிவெடுப்பாரு. இது சிஎம் சாருக்கு அனுப்புறதுக்கு. ஸோ இதுக்கான வழிமுறைகள் எல்லாமே நாங்க குடுக்க தயாரா இருக்கோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க. அதுல நல்ல ஒரு லீடர்ஷிப்ப கொண்டு வந்து குடுங்க. பிசினஸ் பீப்பிள்ஸ பிளேஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டா வரும். இது ஒரு என்ஜிஓவாவோ இல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டாவோ நீங்க அத கொண்டு போனீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த சர்வே எடுக்க முடியாது. நீங்க சரின்னு சொன்னா தமிழ்நாட்டு சர்வேயும் நாங்க சமர்ப்பிக்க தயாரா இருக்கோம். நாங்க தமிழ்நாட்டு சர்வே 30 நாளுக்குள்ள சமர்ப்பிக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் சர்வே ரெடியா இருக்கு. நீங்க கோயம்புத்தூர் குடுத்தீங்க அப்படின்னா, அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இத பத்தி பிபிடியும் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். தேங்க் யூ.